வணக்கம். நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது ஒரு அற்புதமான மூலிகை மருத்துவ பற்றி பார்க்குறோம். வழுக்கு தலையில் முடி வளர்கிறதுக்கான ஒரு குறிப்பை பற்றி பார்க்குறேன், கேட்டுக்குங்க. சித்தாமுட்டி வேறு, சித்திரத்தை, முன்னை வேறு, அதிமதுரம், நிலப்பனக்கிழங்கு, சிவரத வேறு, ஜீவகம், ரிஸ்பகம், இதெல்லாம் நாட்டு மருந்து கடையில் கேட்டுங்க. பேரே கொஞ்சம் பெரும்பாலும் நிறைய பேர் தெரியாது. யுனானி, அலோபதி மற்ற எல்லா இடத்தையும் விசாரித்து கேட்டுங்க. ஜீவகம், ரிஸ்பகம் இது மற்ற நாட்டு மருந்து கடையில் தான் கிடைக்கும். ரிஸ்பகம், கோட்டம், தாமரை கிழங்கு, ரத்த சந்தனம், அள்ளிக்கிழங்கு, அமுகரா கிழங்கு, இந்து உப்பு, சோற்று உப்பு, வளையல் உப்பு, சவர்ண உப்பு, ரோமக உப்பு, நெல்லிக்காய், தாண்டிக்காய், கடுக்காய், லவங்கம். சடாமஞ்சள், சிறுநாகப்பூ. சடாமஞ்சள், சிறுநாகப்பூ, இத்தனை வகையான மருந்துகளையும் நீங்கள் என்ன பண்ணுறீங்க, நான் சொன்னதெல்லாம் கொஞ்சம் பொறுமையாக கேட்டு வச்சுக்கிங்க. இந்த மருந்துகளை அனைத்தும் சமனளவு பொடி செய்து 4 மடங்கு நல்லெண்ணெயிலே ஊற்றி 4 மடங்கு நல்லெண்ணெயில் ஊற்றி சீரமன் செய்து 6 மாத காலம் மூடி வச்சுருக்கணும். இந்த இதெல்லாம் எல்லாத்தையும், புரியுதுங்களா? உடனே பயன்படுத்தக்கூடாது. இந்த நான் சொன்ன பொருள்களை அனைத்தையும் சேர்த்து ஒரு சட்டியில் போட்டு சிலைமண் செய்து அதை மூடி வைக்கணும். வெயிலே 6 மாத காலம் நல்லா மூடி வச்சுருக்கணும். வெயிலே தீக்கி அந்த பானையை வச்சிட வேண்டியதான். பானையை வச்சுக்கிட்டிங்கன்னா அடியில் எதாச்சும் ஒரு நல்லா ஒரு சில்வரை இதுவும் சேர்த்து வச்சுக்கோங்க. ஏன்னா கொஞ்சம் காலம் ஆச்சுன்னா அந்த எண்ணெயெல்லாம் கீழே ஒழுகுனாலும் ஒழுகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதுக்குன்னு அடியில் எதாச்சும் ஒழுவாமல் இருக்கிறது ஏதோ ஒரு பாத்திரத்தை வச்சுக்கோங்க. ஒன்று சில்வர்லையோ ஈயத்திலையோ வச்சுக்கோங்க. 6 மாத காலம் சூரிய படத்தில் வச்சுருந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இதில் வழுக்குத்தலையிலேருந்து முடி வளர்கிறதுக்கான ஒரு அற்புதமான குறிப்பை தான் சொல்லியிருக்கிறேன். சொன்ன பொருள்லாம் திரும்ப போட்டு கேட்டு திரும்ப இன்னொரு தடவை வீடியோவை போட்டு கேளுங்க, உங்களுக்கு தெளிவாக புரியும். நன்றி.